வணக்கம் நண்பர்களே. நமது சேனலில் நடிகர் விஜய் குறித்து நான் பல கேள்விகள், பல வீடியோக்கள் பதிவிட்டிருக்கேன். இதெல்லாம் என்னுடைய வெறுப்புணர்ச்சி காரணம் அல்ல. அவரிடம் நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தில் நான் வெளியிட்டது. அதில் முக்கியமான ஒன்று, முதல் மாநாட்டுக்கு அவருக்கு காசு கொடுத்தது யார்? நாம் என்ன சந்தேகப்படுறோம்னா, இவர் சூதாடிகள், சாராய வியாபாரிகள், எந்த திட்டமிடும் இல்லாமல் சட்டத்தின் பிடியில் எந்த வகையிலும் சிக்கிக்கொள்ளாமல் அதாவது வியாபாரம் செய்யும் சில அநியாயமான தீமையான வியாபாரிகளிடம் இவர் சிக்கிக்கொண்டாரோ என்று அச்சப்படுகிறது தோன்றுகிறது. காரணம், ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பிப்பதும் ஒரு இயக்கத்தை துவங்குவதும் அது சித்தாந்தங்களை உருவாக்குவதற்கும் அது கால அளவில் மக்களிடம் ஈடுபட்டு அதை ஒரு அரசியல் கட்சியாக மாற்றி ஆட்சி அதிகாரங்களை பிடிப்பதற்கும் பன்னெடுங்காலமாகும். இயற்கையாக உழைத்தால், ஆனால் செயற்கையான பிம்பங்களை உருவாக்குவதன் மூலமாகவும் ஒரு அரசியலில் என்ட்ரி லெவல் என்று சொல்வார்களவா, நுழையும் காலத்திலேயே ஆரம்ப கட்டத்திலேயே அவரை முதலமைச்சராக உருவகப்படுத்துவதும் முயல்வதும் என்பது சாதாரண மனிதர்கள் செய்யக்கூடிய வேலை இல்லை. எந்த பொதுமக்களும் விஜயனுடைய ரசிகர்களும் அத்தனை பெரிய பண்ணைக்காரர்கள் அல்ல. அவர்கள் இத்தனை லட்சங்களை, கோடிகளை சிறிய சிறிய பணமாக சேர்த்தாலும் இத்தனை பெரிய பணங்கள் கொடுத்து இவரை மேடையில் வைத்து பேச வச்சு இல்லை. இதுக்கு பின்னாடி யாரோ இருக்கிறார்கள். சூதாடிகளா அல்லது சாராய வியாபாரிகளா, சாராய ஆலை அதிபர்களா, யார் இருக்கிறார்கள் என்பதை தெரியவில்லை. இதையே நீங்கள் ஆராய்ச்சி செய்கிறீர்கள். அது அவருடைய கட்சி விவகாரம் என்று சொல்லலாம். ஆனால் ஆட்சிக்கு வருபவருடைய நேர்மை, அவர் எப்படி வந்தார் என்பதிலும் அவர் கட்சியை எப்படி நடத்துகிறார் என்பதிலும் இருக்கிறது என்ற ஞானம் கடந்த காலங்களில் நமக்கு ஆட்சி கட்டில் இருந்தவர்கள் அந்த அரசியல் கட்சி செய்த செயலால் நமக்கு தோன்றுகிறது. இதில் பெரிய துரதிர்ஷ்டம் இருக்கும் அரசாங்க அதிகாரிகளும் நீதிமன்றத்தில் நீதி பரிபாலனம் நடக்கும் நீதிபதிகளில் ஒருவர் கூட இதில் இந்த அரசியல் கலந்து விடுகிறார்கள். யாருக்கும் தெரியாமல் கூட கலந்துடுறாங்க. காரணம் பணம். அதை நான் குறிப்பிட்டு யாரையும் சொல்லவில்லை, அல்லது எல்லா நீதிபதிகளும் என்று நான் சொல்லவில்லை. நீதிபதிகளில் சிலர் இப்படி இருக்கிறார்கள் என்பதும் வேதனை. இதை நான் மட்டும் சொல்லவில்லை. பல முன்னாள் ஓய்வு பெற்ற நீதிபதிகள், அனந்த கிருஷ்ணன் ஆர் சம்திங் எல்ஸ், ஒரு சீனியர் நீதிபதி சந்துருவோடு இருப்பார், ஆனந்த பலராமன் அப்படி மாதிரி, எனக்கு பேர் சரியில்லை, அவர் கூட சொல்லியிருக்கிறார், நீங்கள் நினைப்பது போன்று இது ஒன்றும் புனிதமான களம் அல்ல என்று. இப்படியெல்லாம் பார்க்கும் பொழுது விஜய்க்கு பின்னாலும் ஏதோ இது போன்ற சக்திகளெல்லாம் ஒன்று சேர்ந்து இவரை கொண்டு வருவதோ என்ற ஒரு அச்சம், ஐயம் நமக்கு இருக்கிறது. அவர் விளக்க வேண்டியது அவருடைய கடமை. எப்படி விளக்குவார்? நம்ம கணக்காக சொல்கிறோமா? என் கட்சியின் பணபலம் இதுதான் என்று கம்யூனிஸ்ட் கட்சியில் எப்படி வெளிப்படையாக இருக்கிறார்களோ அதுபோன்று விஜய் இருப்பாரா? பார்க்கலாம். தொடர்ந்து சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பதிவு பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.